3, 2, 1. Wish you Happy New Year! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பொங்கல் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான பொங்கல் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சூப்பராக ஹிட்டான ஒரு ரெசிபி என்ன அப்படின்னா 1 மில்லியன் வியூஸ் போடுது நம்மளோட சேனலில் வெண்பொங்கல் ரெசிபி. அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூபர்ஸ் நமக்காக இன்றைக்கி வந்து செய்து காட்ட போகிறாங்க. நம்ம சேனல் கவிஷ் கிச்சனில் இவ்வளோ யூடியூபர்ஸ் வந்து செய்து காட்டின அனைத்து யூடியூபர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்க அவ்வளோ வியூவர்ஸ்க்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு பொங்கலுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக ஒவ்வொருத்தரும் செய்து காட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி செய்கிறது, எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நமக்காக செய்து காட்டின அவ்வளோ யூடியூபர்ஸ்க்கும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர எல்லா யூடியூபர்ஸ்க்கும் உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிச்சன். கவிஷ் கிச்சனில் இருந்து பால் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து 1 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். அரிசியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு குக்கருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1:3 ரேஷியோவில் தேங்காய் பால் வந்துட்டு 6 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். டோட்டலாக நான் வந்துட்டு 7 டம்ளர் பால் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதில் 6 டம்ளர் மட்டும் உள்ளே சேர்த்திக்கலாம். மீதி 1 டம்ளர் வந்துட்டு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம கடைசியாக சேர்க்கலாம். எங்கள் குக்கரில் 4 விசில் விட்டுருக்கோம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா இதை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு எந்த டம்ளரில் ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்க்குறீங்களோ அது வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த டம்ளர்லேயே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நம்ம 1 டம்ளர் பாலை வந்துட்டு வெளியே எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பாலை வந்துட்டு இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, இதை வந்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு தாளிப்பு பேனில் வந்துட்டு நம்ம 4 to 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம பொங்கல் எடுத்து வச்சுருந்தோம்ல அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கமகமன்னு வாசனையான தேங்காய் பால் பொங்கல் ரெடி. இதே மெஷர்மெண்ட்டில் பசும்பால்லையும் இவ்வளோ சூப்பரான பொங்கல் வந்துட்டு செய்ய முடியும். கவிஷ் கிச்சன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய் வியூவர்ஸ், பாஸ் லேடிஸ் சேனல்லேருந்து ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகினதும் 1 அழாக்கு ரவா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவா வறுக்கும் போது நம்ம கைவிடாமல் வறுக்கணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் விட்டுட்டு போனோன்னா அடி லேயரில் இருக்கிறது எல்லாம் அடி பிடிச்சிரும். ரவா நல்லா வறுத்ததும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி கடாயை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தூள் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் மிளகு, ஒன்றும் பாதியமாக அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தாளிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு சமமாக வதங்கும். இப்போ நம்ம ரவை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1 அழாக்கு ரவை எடுத்துருக்கிறதால நான் 1/2 அழாக்கு பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த தண்ணியோட சேர்த்து கலந்து விட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
அதுக்குள்ளே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ரவை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரி விட்டு மூடி வச்சிடலாம். ரவை சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதால 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து பார்த்து கலரி விடலாம். ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா 6 மினிட்ஸில் நம்ம ரவா பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வெந்துடுச்சு. நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரவை ரொம்ப மேஷ் ஆகாத மாதிரி பார்த்து பதமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரவா பொங்கல் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அம்மு சமையலாப்பutiப்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்கண்டு பொங்கல். கல்கண்டு பொங்கல் அப்படின்ற ஒரு நேமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே போல் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்கண்டு பொங்கல் செய்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது தண்ணியில் 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இன்னொரு சைடு ஒரு பிளெண்டரில் 1/2 கப் அளவுக்கு கல்கண்டு, எந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கல்கண்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். கல்கண்டு பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ நம்ம பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இஷ்டப்பட்டால் இந்த ரெசிபியை மண் பாத்திரத்தில் செய்யலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் செய்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசி பருப்பு இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த நெய்யில் நல்லா வரட்டிக்கலாம். அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 4 பங்கு நம்ம பாலும் தண்ணியும் நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால 2 கப் அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் 1 கப் அளவுக்கு பாலும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் நான் கலந்துக்கிறேன். கரெக்டான ரேஷியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக நம்மளோட பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு வாட்டி ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கல்கண்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நம்ம சேர்த்துடலாம். நமக்கு பொங்கல் பார்க்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கல்கண்டை சேர்த்த உடனே நமக்கு கொஞ்சம் இலக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தண்ணி வந்து டக்குன்னு நம்ம சேர்த்துட வேண்டாம். கல்கண்டு பவுடர் சேர்த்துட்டு நல்லா வரட்டிக்கோங்க. அது நல்லா பொங்கலோட மிக்ஸ் ஆகும் போது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியிடும். அந்த தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கப் போல் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே சரியாக தான் இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பொங்கல் நல்லா இறுகிடும். இப்போ நெய்யில் கொஞ்சமாக கிஸ்மிஸ் நான் வறுத்துருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதே போல் ஏலக்காய் பொடியோட வாசனை பிடிக்கணும், நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா வரட்டிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை ஃபீட்பேக்காக மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தியாஸ் வேர்ல்ட் சேனல்லேருந்து அவல் பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சுவையான ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த பொங்கலுக்கு இந்த அவல் பொங்கலோட என்ஜாய் பண்ணுங்கள். அது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதில் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதும் அதை வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த கடாயில் ஆட் பண்ணி இந்த நெய்யில் வறுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ இப்போ 1 கப் அளவுக்கு ஒயிட் கலர் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். இந்த அவலையும் நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி இதையுமே நல்லா நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த அவல் பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மூடி வச்சு கரெக்டாக ஒரு 50 மினிட்ஸ் வேக வச்சிட்டோம். ஸோ இது வந்து நல்லா பாசிப்பருப்பு இந்த அவல் எல்லாமே நல்லா குழஞ்சி இந்த மாதிரி மசிச்சு வந்துச்சு. ஸோ நீங்கள் பாசிப்பருப்பை தனியாக குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்துட்டு வெல்லம் பாகு எடுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய். ஆக்சுவலாக இது வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல இது நல்லா சுண்டி வரணும் பொங்கல் அந்த டைம். அப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளோட சுவையான அவல் பொங்கல் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிட்டோம்.
ரொம்பவுமே சூப்பராக ஹெல்த்தியான டேஸ்டியான அவல் பொங்கல் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த பொங்கலுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய குக்கிங் டாட் சேனல்ல பாத்தீங்கன்னா வரகு பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப எம்மியா சூப்பரா இருக்குது. இது சூப்பரா ஒரு கிரீமியான ஒரு பொங்கல். இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். நம்மளோட வரகு பொங்கலுக்கு நான் வரகும் பாசி பருப்பும் சேர்த்து நான் இதை வந்து சின்ன அழகுல ஒரு அழகு எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி 1:3 தண்ணி ஊத்திட்டேன். நான் இது நம்மளுடைய பொங்கல் கொஞ்சம் கிரீமியா இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/4 பங்கு வந்து பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். குக்கர்ல விசில் வரதுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன் தேவையான அளவு, அதுக்கப்புறம் 2 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே டக்குன்னு மிக்சியில போட்டு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்மளுடைய தேங்காய் சட்னி தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். அதை இப்ப நம்ம வந்து தாளிச்சிடலாம். நான் தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம் தாளிப்பை. நம்மளுடைய பொங்கலுக்கான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வரகு பாருங்க சூப்பரா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் விட்டு நான் இறக்கி வச்சிருக்கேன். இதை இப்ப நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு நான் தாளிப்பு கடாய் வச்சிருக்கேன். நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மிளகு தான் ஃபர்ஸ்ட் சேர்ப்பேன். ஆனா முழு மிளகு தான் சேர்ப்பேன். இது கொஞ்சம் தெரிக்கும். மிளகு நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். ஜீரகத்தையும் சேர்த்துக்குவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க காஷ்யூவையும் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம இப்ப பொங்கல் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வரகு பொங்கல் நல்லா பாருங்க எம்மியா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நம்மளுடைய வரகு பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா இருக்குது. நம்ம சாதாரண பொங்கல் மாதிரியே இருக்கும். இங்க பாருங்க கையில வந்து ஒட்டவே இல்லை, பாத்தீங்களா? சூப்பரா இருக்குது. நம்மளுடைய வரகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு கார சட்னி வச்சிருக்கேன், தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிகம். நம்ம மதிகமோட சேனல் சார்பாக இந்த வருஷம் பொங்கலுக்காக நம்ம சேனல்லேருந்து வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இந்த வெண்பொங்கல் ரெசிபிக்காக 1 கப் பச்சரிசி அப்படின்னா 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சரிசி வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி குவான்டிட்டி வந்து பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் 4 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம யூஸ்வலாக 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி போடல. ஸோ அது கூட வந்து 2 கப் 1.5 கப் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சு நல்லா 3 விசில் வந்து குலைவாக விட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் நல்ல மிளகு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கருப்பு மிளகு ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது 2 நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரியும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது 2 நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்து வெடித்து வரணும். மிளகு எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம வந்து அதை கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி பருப்பு இருக்குல்ல, அந்த கலவையை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆயிருச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நம்ம மதிகமோட சேனல் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எவ்ரிதிங் ஸ்பெஷல் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை பொங்கல். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் இதில் 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. மிதமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த பருப்பு கூட இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி 1 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மொத்தமாக 5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி, 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மொத்தமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இது இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் இதில் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். தட்டி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 4 விசில் வச்சு எடுத்த அந்த பச்சரிசி பருப்பு எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி யூஸ் பண்ணி. ஸோ நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் செய்து காட்டியிருக்க எல்லா பொங்கலையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் செய்து காட்டியிருக்க பொங்கலில் இந்த பொங்கலுக்கு நீங்கள் எந்த பொங்கல் செய்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ பொங்கல் செய்து காட்டியிருக்க எல்லா யூடியூபர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இது மாதிரி நிறைய கொலாபரேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் செய்து காட்டியிருக்க அனைத்து யூடியூபர்ஸ்க்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. Okay friends, Happy New Year and advance Happy Pongal to all my dear friends. Thank you.